ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே இங்கே செம்ம ரெயின். என்ன கிழமை இன்னைக்கு? என்ன கிழமைடா? இன்னைக்கு தேர்ஸ்டே சரிங்களா. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ மழை. இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் மழை சொல்லியிருந்தாங்க. பட் எங்கள் ஊரில் நேற்றெல்லாம் மழை கிடையாது, வெயில் தான் காய்ச்சி, லைட்டாக வெயில் காய்ச்சி. இன்றைக்கி இம்பிட்டு மழை ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் வாழை மரம் பாருங்கள், வாழைக்காய் தெரியுதா? அது தெரியுது பாருங்க. எங்கள் வாழை மரத்தில் வாழைக்காய் கட்டி. இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இட்லி செய்து சாப்பிட்டு பஜ்ஜி சுட்டு சாப்பிட்றோம். யார் யார் ஊரில் மழை பெய்யுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். இங்கே பாருங்கள், இங்கே சரியான மழைப்பா. இங்கே பாருங்க, வண்டி ஏதாவது போதா பாருங்க. சரியான மழை, ஜோன்னு மழை பெய்கிறது. யார் யார் ஊர்லலாம் மழைன்னு சொல்லுங்கள் சரிங்களா. எங்கள் வீடு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது. இந்த மழை வந்தாலே துணி அங்கங்கே ஒன்று ஒன்று, அங்கங்கே ஒன்று ஒன்று. நாங்கள் அமைதியாக தூங்க போகிறோம். என் சில்ல வாண்டு பாருங்கள். பட்டு ஹாய் சொல்லு பட்டு. சரியான மழைப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இட்லிக்கு மாவை எடுத்து வச்சுருக்கேன். பால் காய்ச்சி முதல் டீயை குடித்தா தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். டீயை குடிச்சிட்டு இட்லி செஞ்சுட்டு முட்டை குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஒரு 12 மணிக்கு ஒரு பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கிறேன். மேபி சிக்கன் கூட இன்றைக்கி எடுத்து சாப்பிட்லாம். மழைக்கு தான் அந்த மாதிரிலாம் வாய் ரொம்ப வகை வகையாக கேட்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல. அதனால் இன்றைக்கி நல்லா ஒரு புடி பிடிக்கணும். சத்தியமாக ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்கும், எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. பட் இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதெல்லாம் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்காது என்னையை பொறுத்த வரைக்கும். ஓகே சரி, இப்போ வந்து நாங்கள் டீ குடிக்கிறோம். வாங்க டீ குடிக்கலாம். ஓகே.